தமிழில் ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவாங்க. தமிழில் எல்லா வார்த்தைகளுமே அழகுதான். தவிர்க்க முடியாத வளர்ச்சி. இது மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு மிகச் சரியாக சேரும். ரேடியோவில் பணிபுரிந்த காலத்திலிருந்து தற்போது அமைச்சராக இருக்கும் போதும் மாறாத இயல்பு. பார்க்க ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் பேசும்போது அனலும் தேவையான இடங்களில் நக்கலும் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். இது இவரோட தனி ஸ்டைல். 2 லைன் தான். தனித்துவமாக தன்னுடைய அடையாளத்தை எல்லா இடத்திலையும் படைப்பார். நான் எப்போது ஆங்கரிங் செய்தாலும் மேடையிலேயே உரிமையோடு கலாய்ப்பார். சொல்லுக்கு இனியர், பழகுவதற்கு எளியர். செய்தி விளம்பரம், தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ராஜ்மோகன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்னொரு நிகழ்விலிருந்து வரும்போது பிளான் பண்ணபடி வர முடியல. முதல்ல சாரி. ரொம்ப அழகாக வர்ணனையாக என்னுடைய சகோ வரவேற்பாங்க. ஆனால் மணி 9:45 இந்த வர்ணனை தேவையா? இந்த உலகத்தோடு ஒரு உறவு பாலமாய் தமிழ் சினிமாவை இந்த கலைத்துறை இணைக்கக்கூடிய அத்தனை சினிமா துறையினுடைய இந்த சினிமா பத்திரிகையாளர்களுக்கும் பத்திரிகை தொடர்பாளர்களுக்கும் நான் தலை வணங்குகிறேன். நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நீங்களாம் நல்லா இருக்கணும். நேரம் குறைவாக இருக்குது, டக்கு டக்கு நான் பேசிடுறேன். இந்த நம்மளுடைய பிரசாத் வென்யூவில் இங்கே இருக்கிற எல்லா பிஆர்ஓக்கிட்டையும் எஃப்எம்மில் வேலை பார்த்தப்ப, டிவியில் வேலை பார்த்தப்ப, சோஷியல் மீடியாவில் வேலை பார்த்தப்ப, தனியாக யூடியூப் சேனல் வச்சுருந்தப்போ எல்லா பிஆர்ஓக்கிட்டையும் திட்டு வாங்கின ஒருத்தனா அது நான் தான். எஃப்எம்மில் வேலை பார்க்க மௌன ரவி என்ன, அவர் நிக்கில் சார் எல்லாம் இன்டர்வியூ தருவாங்க. அப்போ எடுத்து முடிச்சு ஃபோன் பண்ணுவேன். ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக்னா என்னாச்சுமாங்க, இந்த ரெக்கார்டரில் ஆன் பட்டன் அமுக்க மறந்துட்டேன். பக்கத்தில் இன்னொரு எஃப்எம்ல வாங்கி தருவேன். ஏன்டா என் உசுரை வாங்குறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி நடுவில் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். எங்களெல்லாம் வெப்சைட்டில் இருக்கும்போது உள்ளே விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அது பத்திரிகையில் வந்தால்தான் பத்திரிகையாளர்கள், இவர்கள் எங்கள் போட்டியாளர்கள். இப்போ வாசல் அப்படி கையை கட்டி நிற்போம். அடுத்த மாதம் சம்பளம் வாங்கணும், எப்படியாவது எங்களை உள்ளே விட்டுருக்கேன். இல்லை பரவாயில்ல, அப்புறம் வர வர எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு. ஆனால் மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை ஜாம்பவான்களும் சரி, இங்கே இருக்கக்கூடிய பிஆர்ஓக்களும் சரி, நல்ல தமிழில் நல்ல ஒரு நிகழ்ச்சி செய்யணும்னா ஒரு தொகுப்பாளர்னா அவர்கள் முதலில் அணுகும் இடம் மலிவு விலை தொகுப்பாளர்னா அது ராஜ்மோகன் தான் என்பதையும் பெருமையோடு நான் சொல்லிக்கிறேன். 5 ஆண்டுக்கு ஒரு முறை கொடுத்தா அது விருது கிடையாது. ஆண்டுதோறும் கொடுத்தாதான் விருது. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அனுமதி பெற்று இனி வெள்ளித்திரை, சின்னத்திரை, தமிழ்த்திரை விருதுகள் ஆண்டுதோறும் தரப்படும் என்பதை முதல்ல மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல படைப்புகள் தான் நம்முடைய ஆக்சிஜன். தமிழ் சினிமாவில் உண்மையிலே தன் தலையை அடமானம் வைத்து முதல் போடுகிற முதலாளினா தமிழ் சினிமாவுக்கே தலையாக இருக்கிறது நம்முடைய தயாரிப்பாளர்கள் தான். நம்ம நகைச்சுவையாக சில பேமெண்ட்ஸ் வரல, பெண்டிங் பேமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. எந்த இண்டஸ்ட்ரியில் இல்லை, அவங்க தரக்கூடாதுன்னு இல்லை. ஒரு படத்தில் பேமெண்ட் தர முடியாட்டியும் அந்த சம்மந்தப்பட்டவங்க அடுத்து ஒரு படமே தரக்கூடிய தாயுளம் கொண்டவர்கள் தான் அவங்க இல்லைன்னா நாம் இல்லை, அந்த தயாரிப்பாளர் சங்கம். அதே போல் அந்த தமிழ் சினிமாவில் கைகளாக இருக்கக்கூடியதுதான் நம்முடைய பாடலாசிரியர்களும் கவிஞர்களும் இசையமைப்பாளர்களும். படத்திற்காக ஓடியதா, இளையராஜாவின் பாடலுக்காக ஓடியதான்னு தெரியாத பல ஒண்டர்ஃபுல் மேஜிக்ஸ் தமிழ் சினிமாவில் இருக்குது. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. இந்த தமிழ் சினிமாவை தாங்கி ஓடக்கூடிய கால்கள் அப்படின்னா எங்களுடைய ஃபைட் மாஸ்டர்ஸும் டான்ஸ் மாஸ்டர்ஸும் அப்படி ரத்தத்தை வேர்வையாக கொட்டி ஓடி ஓடி உழைச்சி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த தமிழ் சினிமாவினுடைய வயிறு யாரு? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். 5 பேர் இருந்தால் கேரவனுக்குள்ள சாப்பாடு, 50 பேர் இருந்தால் கேரவன் பக்கத்தில் சாப்பாடு, 500 பேர் இருந்தால் சாப்பாடு எப்படியாவது போட்டுருவாங்க. காந்தி படத்தில் கிளைமேக்ஸில் 1,00,000 பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் ஷூட் நடந்திருக்கு. எப்படி காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருப்பாங்க, மதியம் லஞ்ச் போட்டிருப்பாங்க, சாப்பிட்டு முடிக்கும்போது கடலை முட்டை எப்படி கொடுத்துருப்பாங்க, யோசித்தே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த சினிமாவினுடைய நாடி நரம்பெல்லாம் ஓடிக்கொண்டு இருப்பது இந்த தமிழ் சினிமாவினுடைய அன்சங்கட ஹீரோஸாக இருக்கக்கூடிய, இந்த ரத்தமாக இருக்கக்கூடியதுன்னா நீங்கள் தான், பிஆர்ஓஸ் தான். நீங்கள் ஓடி ஓடி இங்கே போகணும், அங்கே போகணும், ப்ரொமோஷன் போகணும், ஓடிக்கிட்டே இருப்பீங்க. சினிமாவினுடைய இதயம் யாரு? உண்மையிலேயே தன்னுடைய இதயத்தை பற்றி கவலைப்படாத இயக்குனர்கள் தான். அந்த இதயம் ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படியாவது ஒரு நல்ல படத்தை எடுத்துட முடியாதான்னு 40-50 வருஷம் சாலிகிராமத்தினுடைய காவேரி கார்னர்ல சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன்களை நான் அறிவேன். இந்த மொத்த சினிமாவினுடைய உடலுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்கின் வேணும் இல்லையா? அது நம்ம மேக்கப் டிபார்ட்மெண்ட். அப்படி அவங்க டச் பண்ணும்போது அப்படி சாமியை கும்பிட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு பொட்டு வைக்கும் போது நாமளும் ஒரு நாள் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும். சரி, இது எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சினிமாவினுடைய ஆக்சிஜன் யாரு? துணை இயக்குனர்கள். டைரக்டர் இல்லாமல் கூட ஒரு 2 மணி நேரம் சமாளித்து சில ஷாட்ஸ் எடுத்துருவோம். துணை இயக்குனர்கள் இல்லாமல் ஒரு ஷாட்டு கூட எடுக்கவே முடியாது. அவங்க ஒரு பெரிய அன்சங்கடி ஹீரோஸ். இப்படி எத்தனையோ அன்சங்கடி ஹீரோஸ்லாம் அங்கே சினிமாவில் இருக்கிறாங்க. அத்தனை பேரோடும் பாராபட்சம் இல்லாமல் பழகக்கூடியவங்க இந்த பிஆர்ஓஸ். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ்,
கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.